ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். நான் உங்கள் பார்த்திபன். நம்மளும் ஒரு வழியா கோட் படத்தை பார்த்தாச்சு. சரி, ஓகே, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பெல் ஐகான் ஆல் செக்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட் இந்த படம் பாத்தீங்கன்னா சினிமா வாழ்க்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற படமா தான் அமையும். அதுவும் மெகா ஹிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இந்த படத்துக்கு. அப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகள் இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, கிட்டத்தட்ட பல்வேறு போராட்டங்கள் மத்தியில நம்மளும் கோட் படத்தை போய் பார்த்தாச்சு. கொடுத்துட்டு கூட்டமா யாரு கிட்ட படம் சூப்பர் அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொன்னா இது வெளியாச்சுன்னா சஸ்பென்ஸ் உடஞ்சிடும், இது பூச்சுன்னா த்ரில்லே இருக்காது, அதனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி படத்தை கொஞ்சம் கடுகளோட ரசிகர் வந்து வெளியே சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட சஸ்பென்ஸ் த்ரில் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மூடி மூடி வச்சிருந்தாங்க. ஒரு வழியை நம்ம முட்டி மூடி அந்த த்ரில்ல பாத்திரலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தலைவனை பாத்துட்டா அப்படின்னு சொல்லி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கதான் ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்ல 90s ஹீரோஸ் எல்லாம் வச்சு படத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் படத்தை பொறுமையா உட்காந்து பார்த்தா 90s ஹீரோஸ் மட்டும் இங்க படமே 90s படம் தான். கிட்டத்தட்ட அந்த காலத்து எடுபடாத காமெடி எல்லாம் கொண்டு வந்து இங்கே எடுத்து வச்சிருக்காங்க நம்ம வெங்கட் பிரபு. லெவல்ல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் நம்பி வந்து உட்காந்தாமையா 90ஸ்க்கே கூட்டு போயிட்டே எங்களே. படத்துல விஜயகாந்தோட போர்ஷன் கிட்டத்தட்ட உண்மையை நல்லா தான் இருந்துச்சு. எடுத்துமே ஸ்டார்டிங்குமே விஜயகாந்த் தாங்க கட்டாங்க, விஜயோட கட்டல. கிட்டத்தட்ட அது என்ன சஸ்பென்ஸ், பெரிய சஸ்பென்ஸ் இல்ல. விஜய் வந்து விஜயகாந்தோட வேஷத்துல வராரு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுல மோகன் ஃபர்ஸ்ட் இடத்துலயே மோகனே வில்லனா காமிச்சாங்க. அந்த மோகன் தான் மெயின் வில்லன், கடைசி வரையுமே மெயின் வில்லனா இருக்காரு. ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ் தான் வைக்கணும். கிட்டத்தட்ட பாக்குற ஆடியன்ஸ் நம்மளே கிட்டத்தட்ட ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு சீனும் இந்த மாதிரி இவங்க தான் பண்றாங்க, இவங்க தான் பண்றாங்க சொல்லி அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தா வெங்கட் பிரபு. கிட்டத்தட்ட ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு வைக்கல, அவங்களுக்குள்ளே கேரக்டருக்குள்ளே ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு முற்றிலுமா ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட உண்மையிலே ட்ரெண்டிங்ல லேட்டஸ்டா என்னையா பூமு அப்படின்னு அப்பா விஜயவே கலாய்க்கிறார் மகன் விஜய். இந்த மாதிரி பயங்கரமா சூப்பரா போச்சு. மகன் விஜய் வந்து நடிப்பு மிரட்டி விட்டாப்புல, வில்லனா பயங்கரமா ஆக்ரோஷமா சூப்பரா நடிப்புல மிரட்டி இருக்காப்புல. ஆனா அதை வில்லனா நம்ம ஏத்துக்கிறது நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேன்னு நம்ம தளபதி விஜய் ஹீரோவே பார்த்து பாருங்க. நம்மளுக்கு ஒரு முரட்டு வில்லனா, அதுவும் சப்ப காரணத்துக்காக எப்ப ஒரு பெத்த அப்பனவை எதிர்த்து இவ்வளவு குடூரமான செயலாம் செய்யறா அப்படின்னு சொல்லி அந்த லாஜிக் வந்து பயங்கர மிஸ்டேக்கா இருக்கு. அங்க படத்துல ராயன் படத்துல எப்படி தனுஷ கூட தம்பியில முதுகுல குத்துவாங்களோ அதே மாதிரிதான் இந்த படத்துல பெத்த பிள்ளையே அப்பனுக்கு சப்ப காரணத்துக்காக பயங்கர வில்லனா முரட்டு மோசமான வில்லனா வந்து அமைச்சிருக்காப்ல. ஹீரோயினியை கொள்றவங்க முரட்டத்தனமான வில்லனா காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வெங்கட் பிரபு தோத்துட்டாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தலையை வச்சு மங்காத்தால மிகப்பெரிய வில்லனா காமிச்சு அதே மாதிரி ரசிகர் மத்தியிலே மனசுல உட்கார வச்சிருந்தாரு நம்ம வெங்கட் பிரபு. நம்ம தலை அஜித் அதே மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த முயற்சியில ஃபெயிலியர் ஆயிட்டாரு நம்ம வெங்கட் பிரபு. என்னன்னா இப்பெல்லாம் சொல்ற அப்படின்னா படத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி ட்விஸ்டே இல்லையான்னு கேட்டா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ட்விஸ்டும் நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அந்த 2 ட்விஸ்டும். அதை நான் ரசிச்சு பார்த்தேன். அந்த 2 ட்விஸ்டையும் அதை நான் சொல்ல விரும்பல. அதை நீங்க தியேட்டர்லயே பாருங்க. 7 மேல கிளைமேக்ஸ் நெருங்கும்போது 2 ட்விஸ்ட் வரும். சோ நீங்க அதை அங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க பர்சன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், நம்ம ஸ்னேகா இருக்கட்டும், லைலா இருக்கட்டும். நம்ம லைலா வந்து பிரசாந்தோட மனைவியா நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பழைய விஜயோட பெண்ணா தான் பிரபுதேவா பிரசாந்த் இந்த படத்துல வர்றாங்க. கேப்டன் வராரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருந்ததுக்கு கிட்டத்தட்ட கேப்டன் மாதிரி வேஷம் போட்டு நம்ம தளபதி விஜய் தான் வந்தாரு. அதுவும் பாடி ஆட்டிடியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பாடி ஆட்டிடியூட் தான். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கேப்டனே ஒரு சீன்ல காமிச்சிருந்தோம், நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஏஐ மூலியமா நம்ம கேப்டன் பேசுறது முதற்கொண்டு கேட்டிருக்கலாம், சந்தோஷப்பட்டிருக்கலாம். தலையை பத்தி பேசியிருக்காங்க, தலையை வந்திருக்காரு ஸ்கிரீன்ல, அது தளபதியோட ஸ்கிரீன்ல தலையே வந்திருக்காரா அப்படின்னு நல்ல ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடி தீர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவே போதும்டா, எங்க தலைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிடா அப்படின்னாங்க. மேலே அதையும் நம்ம ஏத்துக்கலாம். ஓவராலா இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்க மிகப்பெரிய விருந்தா இருந்திருக்கும். அதுக்கு மேல செகண்ட் டே பார்க்கறவங்க கதை விரும்பி பார்ப்பீங்க, ஸ்டோரி பேஸ்ட் கதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது, கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். மத்தபடி ஆக்டிங் தளபதி விஜய் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை ஓவரா தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. சூப்பரான படம் தான் இந்த படம். மத்தபடி டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே, பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பாட்டுலாம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. படத்துலயும் சரி இல்லாத இடங்கள வலுக்கு டைமா பாட்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்க வர பாட்டு போறான். ஓவராலா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் வெங்கட் பிரபுக்கு ஒரு மங்காத்தாவும் நம்ம தளபதி விஜய்க்கு துப்பாக்கி கத்தி இருக்கிற மாதிரி அதோட பெஸ்டா இந்த படம் இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா இந்த படத்தெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் ஏவரேஜ் பிலோவா தான் இந்த படம் இருக்கு. அதுக்காக ரொம்ப மொக்கையா இருக்கலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ரசிச்சு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நானும் உங்களை பண்ண கிட்டத்தட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட விஜய் என்ன தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறோம், அதுவும் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்க்க போறோம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போய் உட்கார்ந்து நம்பி கடைசியில பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. பட் இருந்தாலுமே கொடுத்த காசுக்கு ஒருத்துதான் இந்த படம். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் பார்த்திபன். பை பாய்.